ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி விட்டிருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களையும் டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த வினாத்தாள்களையும் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு முந்தைய ஆண்டு வினாத்தாளை எடுத்திருக்கோம். இதில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை மட்டும்தான் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக பாருங்கள். 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? சரி பாருங்கள், 51வது கேள்வி. பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை வரும். கௌரவர்கள்ட்டேருந்து பாண்டவர்கிட்ட ஒருத்தர் தூதராக போயிருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை விதுரன். 52வது கேள்வி. நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யார்? நல்லா பாருங்கள், தொகுத்தவர் கிடையாது, தொகுப்பித்தவர். யார் அந்த நூலை தொகுக்க காரணமாக இருந்தவர்னு கேட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை பன்னாடு தந்த மாறன் விழுதி. 53வது கேள்வி. நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது சில நின்றார். இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வரி எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பழைய சமச்சீர் புத்தகம் 10ஆம் வகுப்புங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை இந்த வரி கம்பராமாயணத்தில் இருக்கும். 54வது கேள்வி. புலனழுக்கற்ற அந்தணாளன் என பாராட்டப்படுபவர் யாரை புலனழுக்கற்ற அந்தணாளன் அப்படின்னு பாராட்டுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை கபிலர். 55வது கேள்வி. பொருந்தாத நூலை எடுத்தெழுதுக. கீழே இருக்கிற 4 நூலில் எது பொருந்தாதது அதை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், நான்மணிக்கடிகை, நாலடியார், புறநானூறு, இன்னா 40. விடையை பார்க்கலாங்களா? விடை புறநானூறு பொருந்தாதது. ஏன்னா இது 8 தொகை அந்த நூலில் வரும். அடுத்து 56வது கேள்வி. அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? அறிவு உடையவர்கள் நட்பு எதனை போன்றது? விடையை பார்க்கலாங்களா? விடை வளர்பிறையை போன்றது, வளர்ந்துக்கிட்டே போகும். 57வது கேள்வி. பட்டியல் 1இல் உள்ள சொற்றொடரை பட்டியல் 2இல் உள்ள சொற்றொடருடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதாவது பொருத்த சொல்கிறாங்க. திருக்குறளை கொடுத்துட்டு அதுக்கான கருத்தை சொல்லிட்டு அந்த கருத்தையும் திருக்குறளையும் பொருத்தணும். பொருத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி, பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். இங்கே திருக்குறளை எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன். அதாவது அந்த குறளையும் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. இப்படியும் இனி வரும் காலங்களில் கேள்வி வரலாம். அடுத்து 58வது கேள்வி. வாய்மை எனப்படுவது யாது? வாய்மைனா என்ன அதை கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? தீங்கு தராத சொற்களை பேசுதல். 59வது கேள்வி. கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம். கம்பராமாயணத்திலேயே எந்த காண்டம் மணிமுடியாக விளங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சுந்தரகாண்டம். கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டம் இருக்குது? இதை மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் காண்டத்துடைய வரிசையும் போட்டு விடணும். எந்த காண்டம் ஃபஸ்ட்டு, எது செகண்ட் காண்டம், அதையும் போட்டு விடணும். தெரிஞ்சவங்க கமெண்டில் போட்டு விடுங்க. எத்தனை பேர் தரவாக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து 60வது கேள்வி. நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர். நூறாசிரியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. இந்த கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை கவிஞர் பெருஞ்சித்திரனார். 61வது கேள்வி. மடங்கள் என்ற சொல்லின் பொருள் யாது? மடங்கள்னா என்ன இதை கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சிங்கம். மடங்கள்னா சிங்கத்தை குறிக்கும். 62வது கேள்வி.
அகநானூற்றில் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி. அகநானூரை பொறுத்த வரைக்கும் 3 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. கலிட்டியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவைன்னு பிரிச்சிருப்பாங்க. இதில் கடைசி 100 பாடல்களை கொண்ட தொகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை நித்தில கோவை. 63வது கேள்வி, குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யார்? குறுந்தொகை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பூரிக்கோ. 64வது கேள்வி, உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல். எந்த நூலை உத்தரவேதம்னு அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை திருக்குறள். ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். திருக்குறளுக்கு உத்தரவேதம் அப்படிங்கிற பெயரும் இருக்கிறது. 65வது கேள்வி, பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. கீழே 4 நூல் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று பொருந்தாதது இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஏலாதி, ஆசாரக்கோவை, திரி கடுகம், சிறுபஞ்ச மூலம். இதில் எது பொருந்தாது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? ஆசாரக்கோவைங்கிறது பொருந்தாது. ஏன்னா ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்சம் மூலமெல்லாம் மருந்துடைய பெயரால் அமைந்த நூல்கள். அடுத்து 66வது கேள்வி, திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் யார்? யாரை திரைக்கவி திலகம்னு அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை மருதகாசி. 67வது கேள்வி, சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும்? நிரப்புக. சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூல்களை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட தொகுதி. 100. அடுத்து 68வது கேள்வி, பொறுத்துக. ஆசிரியர்களையும் அவங்களுக்கு உண்டான சிறப்பு பெயர்களையும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொறுத்துலாமா? விடையை பார்க்கலாங்களா? வசன நடை கைவந்த வள்ளலார் என அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் யார்னா ராமலிங்க அடிகளார். தைரியநாதர் யார்னா வீரமா முனிவர். காந்திய கவிஞர் யார்னா நாமக்கல் கவிஞர். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். 69வது கேள்வி, உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியரின் பெயர். உவே சாமிநாதர்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய ஆசிரியரின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். 70வது கேள்வி, பொறுத்துக. அதாவது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இப்படி 5 வகை நிலத்தில் இருக்கிற ஊர்களை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? பொறுத்தலாமா? குறிஞ்சி நில ஊர்கள் என்பது சிறுமலை, பூம்பாறை. சிறுமலையும் பூம்பாறையும் குறிஞ்சி நில பகுதி ஊர்கள். முல்லை நிலத்தில் இருக்கிற ஊர்கள் ஆற்காடு, பனையபுரம். முல்லை நிலத்தில் இருக்கிற ஊர்கள். மருத நிலத்தில் இருக்கிற ஊர்கள் ஆத்தூர், கடம்பூர். மருத நிலத்தில் இருக்கிற ஊர்கள். நெய்தல் நிலத்தில் இருக்கிற ஊர்கள் கீழக்கரை, நீலாங்கரை. இது நெய்தல் நிலத்துக்கு வரும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர். 71வது கேள்வி, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ரிப்பீட் கொஸ்டின் தான். விடை ஔவையார். 72வது கேள்வி, இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். விடையை பார்க்கலாங்களா? விடை ஜியு போப். 73வது கேள்வி, இந்திய நூலகத் தந்தை என போற்றப்படுபவர். இந்திய நூலகத் தந்தைன்னு யாரை அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி. இரா அரங்கநாதன். 74வது கேள்வி, வினையே ஆடவருக்கு உயிர் என கூறும் நூல். வினையே ஆடவருக்கு உயிர் அப்படின்னு ஒரு நூல் குறிப்பிடுது. அது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை குறுந்தொகை. 75வது கேள்வி, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர்.
மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே என்று சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை வள்ளலார். 76வது கேள்வி. பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள். தமிழ்நாட்டில் அறுவடை திருவிழாங்கிற பேரில் கொண்டாடுறோம். இதே பேரில் வேறு நாடுகளும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நாடுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஜப்பான், ஜாவா. 77வது கேள்வி. உடல்நிலை மெய் மயக்கத்தை குறிக்கும் சொல். கீழே 4 சொல் கொடுத்துருக்காங்க. அதில் எது உடல்நிலை மெய் மயக்கத்தை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை உற்றார். இதுதான் உடல்நிலை மெய் மயக்கம். 78வது கேள்வி. பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அடி கணக்கில் கொடுத்துருக்காங்க. 2 சீர் இருந்தால் அது என்ன அடி, 4 சீர் இருந்தால் என்ன, 5 சீர்னா என்ன அப்படி கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 2 சீர்கள் இருந்தால் அதை குரல் அடின்னு சொல்லுவாங்க. 4 சீர்கள் இருந்தால் அதை அளவடின்னு சொல்லுவாங்க. 5 சீர் இருந்தால் அதை நெடிலடின்னு சொல்லுவாங்க. 5க்கும் அதிகமான சீர் இருந்தால் அதை களி நெடிலடின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். இங்கே 2 சீர் குரலடி இது தெரிஞ்சிருந்தால் கூட ஆன்சர் போட்டிருக்கலாம். ஏன்னா ஏவுக்கு 3 அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. சரிங்களா? இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சு கூட தெரியலனா ஆன்சர் போட்டுக்கோங்க. அடுத்து 79வது கேள்வி. அங்காப்பு என்பதன் பொருள். அங்காப்புன்னா என்ன இதை கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை வாயை திறத்தல். 80வது கேள்வி. கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும். இதனுடைய இலக்கண குறிப்பை கேட்டிருக்காங்க. கார்குலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை 6ஆம் வேற்றுமை தொகை. காரது குலாம் அப்படி வரும். அது அப்படின்னா அது 6ஆம் வேற்றுமை தொகை. 81வது கேள்வி. பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொருத்தணும். அதாவது நூல்களையும் அதனுடைய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. பொருத்தலாமா? விடையை பார்க்கலாங்களா? திணைமாலை 150. இதை எழுதியவர் கனி மேதாவியார். திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திணைமொழி 50. எழுதியவர் கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை உவே சாமிநாத ஐயர். அப்போ விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர். இங்கே திணைமாலை 150 எழுதியவர் கனி மேதாவியார். இது தெரிஞ்சிருந்தால் கூட ஆன்சர் போட்டுடலாம். இங்கே பாருங்களேன், ஏவுக்கு 2ங்கிறது இங்கே தான் இருக்குது. அடுத்து 82வது கேள்வி. இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு கூறுக. இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இல்லை என்பது குறிப்பு வினைமுற்று. 83வது கேள்வி. மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் என்ன? ஆங்கிலத்தில் மைட் இஸ் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. தமிழில் இதுக்கான அர்த்தம் என்னென்னா வல்லான் வகுத்ததே வாய்க்கால். 84வது கேள்வி. பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது இடப்பெயர், காலப்பெயர், பொருட்பெயர் அப்படி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? குமரன், தென்னை இது எல்லாமே பொருளை குறிக்கும் பெயர்கள். காடு, மலை இவை இடத்தை குறிக்கும் பெயர்கள். பூ, காய் சினை பெயர்கள். சினைனா உறுப்புங்க, உறுப்புக்குண்டான பெயர்கள். திங்கள், வாரம் என்பது காலப்பெயர்கள். அப்போ ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 85வது கேள்வி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசையில் அமைக்கணும். இங்கே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு நா தான் வரணும். நூ வரக்கூடாது, நை வரக்கூடாது, நோ வரக்கூடாது. ஸோ நான் இங்கே தான் வந்திருக்கு. இதான் ஆன்சர். 86வது கேள்வி. பொறுத்துக. பிறமொழி சொல்லையும் தமிழ் சொல்லையும் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். ஐதீகம்னா என்ன, இருதயம்னா என்ன, ஆஸ்தினா என்ன, உபசரித்தல்னா என்ன? விடையை பார்க்கலாங்களா? ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 3 தான் வந்திருக்கு, இங்கே தான் வந்திருக்கு. ஸோ இது ஆன்சர். இருதயம் அப்படின்னா நெஞ்சகம், ஆஸ்தி அப்படின்னா சொத்து, உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல். இங்கே ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர்.
87வது கேள்வி பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்தெழுதுக. பிறமொழி சொற்கள் கலக்காதது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். 88வது கேள்வி இலக்கண குறிப்பு அறிக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே சொற்களையும் அதுக்கான இலக்கண குறிப்பையும் கொடுத்துருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? தடக்கை என்பது உரிச்சொற்றொடர். இது தெரிஞ்சுதான் கூட ஆன்சர் போட்டுடலாம். இங்கே பாருங்களேன், ஏவுக்கு 3. தடக்கை என்பது உரிச்சொற்றொடர். வினைத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழ்கலல் என்பது வினைத்தொகை. ஈறுகட்டை எதிர்மறை பெயர்ச்சம்னா கூவா. சொல்லிசை அளபடை என்பது தலிய. அப்போ ஆன்சர் பி. 89வது கேள்வி ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர். ஜியு போப் ஒரு நூலை தொகுத்திருக்காரு. அதனுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை தமிழ் செய்யுள் கலம்பகம். 90வது கேள்வி கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம். கண்ணதாசன் எழுதிய நாடகத்துடைய பெயரை கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை இராச தண்டனை. 91வது கேள்வி வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? வரலாற்றில் வள்ளியம்மையுடைய பெயர் என்றைக்குமே நிலச்சி நிற்கும் அப்படின்னு காந்தியடிகள் ஒரு நூலில் சொல்லியிருக்காரு. எந்த நூலில் சொல்லியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. விடை தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். 92வது கேள்வி நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள். அதாவது இது சொன்னவர் இறந்தார். இறந்த நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்படி சொன்னவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். அவருடைய இறந்த தினம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 1953 செப்டம்பர் 17. 93வது கேள்வி சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர். சட்டை என்பது ஒரு சிறுகதை. இதை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஜெயகாந்தன். 94வது கேள்வி கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல். எந்த நூலை கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம்னு போற்றுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை தேம்பாவணி. 95வது கேள்வி மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை கவிமணி தேசிக விநாயகனார். 96வது கேள்வி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். தென்னிந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அப்படின்னு ஒருத்தர் அழைக்கிறாங்க. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை அயோத்திதாச பண்டிதர். 97வது கேள்வி பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை. பம்மல் சம்பந்தனார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எந்த நாடக சபையை தொடங்கினார்னு கேட்டிருக்காங்க. விடை சுகுண விலாச சபை. 98வது கேள்வி இந்திய அரசியலில் சாணக்கியர் என போற்றப்படுபவர். இந்திய அரசியலில் சாணக்கியர்னு யாரை அழைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ராஜகோபாலாச்சாரியார், அதாவது ராஜாஜிங்க. 99வது கேள்வி பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூன்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. விடையை பார்க்கலாங்களா? இப்படி சொன்னவர் திருவி கல்யாண சுந்தரனார். 100வது கேள்வி கடைசி கேள்விங்க. குயில் என்ற இதழை நடத்தியவர். குயில் அப்படிங்கிற இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பாரதிதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த 50 கேள்வியை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.